தாவேக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான முதல் முழு பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வித்துறைக்கென மட்டும் 44,527 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், மாணவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு, டிஜிட்டல் கற்றல் வசதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி பட்ஜெட் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளி வளாகங்களின் தூய்மை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்படுகிறது. முதற்கட்டமாக 10,000 அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை பராமரிப்பு மற்றும் 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்காக 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பை நவீனப்படுத்த பள்ளி நிறைவு திட்டம் என்ற புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டு முதற்கட்டமாக 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் மேம்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு 2,132 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜென்சி மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மிதிவண்டிகளுடன் பாதுகாப்பு ஹெல்மெட் மற்றும் தண்ணீர் பாட்டில் வசதிகளும் சேர்க்கப்பட்டு வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு 277 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக பெருந்தலைவர் காமராசர் மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் நிறுவப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களுக்கு கல்வி, உணவு, தங்குமிடம், பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு 125 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் பள்ளி மாணவர்களுக்கான பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் விரிவாக்கப்படுகிறது. இதன் மூலம் 15,414 பள்ளிகளை சேர்ந்த 15.14 லட்சம் மாணவர்கள் பயனடைவர். இதற்காக 710 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயிற்சி அளிக்கும் TN ஸ்பார்க் திட்டம் மேலும் 2,200 அரசு பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் போதை பயன்பாட்டை தடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ட்ரக் ஃப்ரீ TN என்ற செயலி உருவாக்கப்பட்டு பள்ளிகளில் மாணவர் தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படுவதுடன் 1051 என்ற உதவி எண் அனைத்து பள்ளி வளாகங்களிலும் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் நகர்ப்புறங்களில் உள்ள 300 அரசு பள்ளிகளில் நவீன அறிவியல் ஆய்வகங்கள் அமைத்தல், 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நீட் போட்டித் தேர்வுகளுக்கு உதவும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளுதல், பாடத்திட்ட மறுசீரமைப்பு பணிகளுக்காக 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அரசு பள்ளி மாணவர்களை தொழில்நுட்ப ரீதியாக உலக தரத்திற்கு உயர்த்த இந்த வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.